தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்ன சார், அத்தனை பேரும் உங்களை அப்படி புகழ்றாங்க? எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. நீயே பார்த்தல, நமக்கு எல்லா ரேஞ்சிலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாமி கும்பிடு. நிஜமாவே ஆச்சரியமா தான் சார் இருக்கு. அதுவும் நீங்க அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது போற வர எல்லாரும் உங்களை எவ்வளவு வினோதமா பாத்துட்டு போனாங்க தெரியுமா? நானும் தான் கவனிச்சேன். அவங்களுக்கெல்லாம் என்னடா இவன் ஆளு பாக்குறதுக்கு பாலிஷ்டா இருக்கானே, இவனடா இந்த பிச்சைக்காரன் குரூப்போட இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்கான்னு நினைச்சு போயிருப்பாங்க. நான் ஒரு நாள் நீங்க உட்காந்து பிச்சை எடுத்தது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நிஜமாவே நீங்க செஞ்சது பெரிய விஷயம்தான். அதுவும் எல்லாத்தையும் விட்டுட்டு. ஐயோ ஸ்டாப் இட். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத நந்தினி. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரியா? இப்ப நாம வந்த வேலையை பாப்போமா? சரி வாங்க சாமி கும்பிட்டுருவோம். வா. அடடே, வாங்க தம்பி. இப்ப வச்சு நட்சத்திரம் ராசி பலன்னா தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? இல்ல சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணணுமா? யாரோட ராசி நட்சத்திரம்? அதான் தம்பி, போன தடவை உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ண வந்தீங்கல்ல, அப்ப தெரியாதுன்னு சொல்லி சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, ஏன் பூசாரி ஐயா இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி இங்க நிறைய பக்தர்கள் வருவாங்கல்ல. சும்மாவா தம்பி, கற்பூர தட்டுல கணக்கு பார்க்காம 1000 கணக்குல அள்ளி போட்டீங்கல்ல, அத மறக்க முடியுமா? ஓகே. ஆனா ஐயா, இப்ப கூட எனக்கு அந்த ராசி நட்சத்திரம்லாம் தெரியாது. ஐ டோன்ட் நோ. நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. பேரு சூர்யா, விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். நந்தினி தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். சரி. ஆனா நாங்க இன்னைக்கு சாமி கும்பிட வந்தது எங்களுக்காக இல்ல. வேற யாருக்குமா? பேரு சுரேகா, சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. சிறப்பா பண்ணிரலாம். ஐயா என்னங்க, இந்த காணிக்கைய சாமி பாதத்துல வச்சுருங்க. சரி. ஏமா, பக்கத்துல தானே புருஷன் இருக்காரு, அவரையே வச்சு விட சொல்ல வேண்டியதானே? ஏன் தம்பி, உங்க பொண்டாட்டி இங்கதானே பக்கத்துல இருக்காங்க, அவங்க நெத்தியில குங்குமம் வச்சு விடலாம்ல? ஓகே, வச்சு விட்டா போச்சு. ஓகே. ஓகே, தேங்க்யூ ஐயா. நந்தினி போலாமா? யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேர்ல. இருங்க, உட்கார்ந்துட்டு போலாம். எங்க? இங்கதான் சார், வாங்க. வாங்க வாங்க. அப்பா, இங்கயா? ஆமா. ஓகே, நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க் யூ.
இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? எது சார்? அதான் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து பேசுறது. ம், நிறைய பேருக்கு இதுதான் சார் ஆஸ்வாசம். பேசி பழக ஆள் இல்லாதவங்க, நிறைய துரோகத்தை சந்திச்சவங்க இப்படிதான் சாமி சன்னதியில உட்காந்து மனசுல ஆசை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிரும் சார். அது என்னமோ உண்மைதான் நந்தினி. ஆனா எனக்கு என்னமோ இந்த நேரத்துல விஜயக்கா ஞாபகம் வருது. விஜயா? ஏன்? எனக்கு உடம்புக்கு முடியாதப்போ அந்த அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கூடவே இருந்து என்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம விட்டனே. சேச்சே, அவன் நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதெல்லாம் விஜய் ஒன்றும் நினைக்க மாட்டான். சார், மனசுல தோணிடுச்சு சார். சும்மா வச்சு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க. ஆ ஓகே. ம், ம் பேசு, கால் போயிட்டு இருக்கு. சூர்யா அண்ணா. ஹலோ அண்ணா. அக்கா நான் தான் நந்தினி. நந்தினி சொல்லுமா. வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா நந்தினி, நான் வேற எங்க போறேன். ஏங்கா ஒரு மாதிரியா பேசுறீங்க? இவ்ளோ டல்லாலாம் நீங்க பேச மாட்டீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ம்ஹும். கண்டிப்பா இல்ல. என்ன மட்டும் நீங்க தோண்டி தோண்டி கேக்குறீங்கல்ல, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்லி தீர விஷயம் இல்ல நந்தினி. சும்மா ஆதங்கத்துக்கு உன்கிட்ட வேணா புலம்பி தீர்த்துக்கலாம். பரவாயில்ல சொல்லுங்கக்கா. வெளியே சொன்னாலாச்சும் மனசுல இருக்கிற பாரம் பாதியா குறையும்ல. அது ஒண்ணும் இல்ல நந்தினி, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் தீபாவளிக்கு தவறாம அவங்க வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்துரும். பெருசா தடபுடால இல்லாட்டியும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருவாங்க. இத்தனைக்கும் அவங்களும் லவ் மேரேஜ் தான். அதை பாக்குறப்போ எனக்கும் ஆசையா தான் இருக்கும், நமக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்காதான்னு. அதானாக்கா? ஆமா நந்தினி, அவங்க வீட்டுல இன்னைக்குதான் வந்து சீர்வரிசை எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அந்த பொண்ணு ஆசை ஆசையா என்கிட்ட வந்து காமிச்சா. எனக்கு கூட பிறந்த 2 அண்ணங்க இருக்காங்க. ஆனா நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததால எல்லாருக்கும் என் மேல கோபம். இப்ப வரைக்கும் அது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. என்ன பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடுப்பின இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைச்சுக்கணும். என்னக்கா நீங்க இதைத்தான் மனசுக்குள்ளேயே போட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? உங்க வேதனை எனக்கு நல்லாவே புரியுதுக்கா. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல இருந்து வர சீரோட மதிப்பும் மரியாதையும் தனிதாங்க்கா.